வணக்கம் வணக்கம் நலம் தளம் சேனல் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், இன்னைக்கு பூரி மசாலுக்கு கிழங்கு வறுக்கிறாங்க எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு. அதே மாதிரி அந்த டிசைனில் பூரி மசாலா செய்கிற மாதிரி இது புது டிசைனாக செய்கிறாங்க. பாருங்கள், முதல்ல கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி போடுறாங்க. இஞ்சி போட்டு கரம் மசாலாவா இல்லை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் கிடையாது. உப்பு கொஞ்சம் தனியாத்தூள். இது போட்டு ஒரு எண்ணெயிலே இது அப்படியே நல்லா வதக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக ஒரு ஒரு கிண்டி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெங்காயம் இல்லை, காரம் இந்த மாதிரி செய்கிறாங்க. லைம் ரைஸ்க்கு இது தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டூர் விளாகில் வருது. நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் டூரு. அங்கே எங்கள் சிஸ்டர் செய்கிறாங்க. அவங்க உருளைக்கிழங்கு வறுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கிண்டுறதுலேயே பாருங்கள் எவ்வளோ பாவம் தெரியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்கள். முதல்ல எப்படி வெளியேன்னு இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த கிண்டதுலேயே இப்படி வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா உருக விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைம் ரைஸ்க்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட், சிம்பிள், ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் எந்திரிச்சு வச்சுருந்தோம்னா அது தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு டக்கு நம்ம செஞ்சிடலாம். மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பதம் நல்லா பதமாக வந்துருச்சு பாருங்க. காரம்லாம் சரியா இருக்கும். இது அப்படியே இளஞ்சு விட்டே வேகலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை தேவையில்லை. சிம்லேயே அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நல்லா வரும். போதும். ஆரம்பத்திலே 3 கரண்டி ஊற்றிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. உப்பு சரியா இருக்கா பார்த்துட்டீங்களா? சரியா? நீங்களும் செஞ்சு பாருங்க. நலந்தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். கோயம்புத்தூர் மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.